1000 உறவுகள் இருக்கலாம். அதுல அப்பா பொண்ணு உறவுங்கிறது ரொம்பவும் வித்தியாசமானது, விசேஷமானது. தனக்கு பிறந்த மகளை தாயா நினைக்கிறதும், தன்னோட அப்பாவுக்கு தானே தாய்ங்கிற மாதிரி நடந்துக்கிறதும் அந்த உறவோட சிறப்பு. இந்த கதையிலையும் ஒரு அப்பாவும் மகளும் வர்றாங்க. தாய் இல்லாத தன்னுடைய மகளுக்கு தாயும் தகப்பனுமா இருந்து அவங்க அப்பா வளர்க்குறாரு. தனக்கு எல்லாமா இருந்த மகளுக்கு நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு அப்பா. அந்த கல்யாணத்துக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த சிறுகதையை எழுதியவர் VRJ அவர்கள். இந்த சிறுகதை வெளிவந்த ஆண்டு 1954. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அது வைகரை பொழுது. இருட்டு இன்னும் முழுசா விலகல. வாசல் புறத்து வராந்தால படுத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்பதான் மெல்ல எழுந்து உட்கார்ந்து மாணிக்க வாசகரோட திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒண்ணு மெல்ல முணுமுணுக்க ஆரம்பிச்சு. வாசல்ல வேலைக்காரி சாணம் கலந்த தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு இருந்தா. கடைசியா வரட்டு வரட்டுன்னு பெருக்க ஆரம்பிச்சா. பிறகு, அம்மா பெருக்கி முடிச்சுட்டேன், நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாளியையும் விளக்குமாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ள போனா. ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். வெள்ளிக்கிழமை மட்டும் என் மகளுக்கு தன்னோட கையால கோலம் போட்டாதான் திருப்தி வரும். அவ அம்மாவும் அப்படித்தான். கையில கோலப்பொடி கிண்ணத்தோட என் மக லட்சுமி வந்தா. அரைக்கண்ணை மூடிக்கிட்டே பள்ளி எழுச்சி பாடலை சொல்லிக்கிட்டு இருந்தனா என் மகளை பாக்குறதுக்காக முழுசா கண்ணை திறந்தேன். லக்ஷ்மி என்னை தாண்டி வாசலுக்கு போறத பார்த்தேன். அவ என்னை திரும்பி பார்க்கல. அவ போனதும் அவளை தொடர்ந்து மல்லிகைப்பூவோட கம்முங்கிற வாசனையும் வராந்தா முழுதும் பரவிச்சு. வரிசையா புள்ளி வச்சு மின்னல் வேகத்துல குறுக்கு நெடுக்குமா கோடுகள் போட்டு அழகான கோலம் போடுற அவளை பார்த்து நான் வியந்து போனேன். என்ன இருந்தாலும் என் பொண்ணு லக்ஷ்மி ரொம்ப சாமர்த்தியசாலிதான். படிப்புலையாகட்டும், பாட்டுலையாகட்டும், மற்ற கலைகள்லையாகட்டும் எல்லாத்துலயுமே அவளுக்கு நல்ல ஞானமும் தேர்ச்சியும் இருந்தது. ஆனா இத்தனை திறமைகள் இருந்தோ அவகிட்ட பணிவு நிறைஞ்சிருந்தது. அத்தனை பணிவு, அத்தனை அடக்கம் எல்லாம் அவ அம்மாவை அப்படியே கொண்டிருக்கா. உருவத்திலையும் அப்படித்தான். எடுப்பான மூக்கு, சிரிச்சா குழி விழுற அழகான கன்னங்கள். லக்ஷ்மி உண்மையிலேயே தெய்வீகமான அழகுக்கு சொந்தக்காரி. தோல்ல சரிஞ்சு விழுந்த தன்னுடைய பின்னலை சரி பண்ணிக்கிறதுக்காக தலையாசைச்சா லக்ஷ்மி. அப்போ நான் அவளையே கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கத கவனிச்சுட்டா. என்னப்பா, ஏன் இப்படி வச்ச கண் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சா. அவளுக்கு பழைய நிதானம் போயிருச்சு. எந்திரம் போல மீதி கோலத்தையும் போட்டுட்டு வேகமா உள்ள போயிட்டா. ஆமா, இன்னைக்கு தானே லக்ஷ்மியை பெண் பார்க்க வர்றாங்க. எனக்கு அது சுத்தமா மறந்து போயிருச்சு. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. லக்ஷ்மி வெக்கத்தோட சிரிச்சுட்டு போனதுக்கும் அதுதான் காரணமாயிருக்கணும். என் மனைவி கௌரி போய் இன்னைக்கு 14 வருஷங்கள் ஓடி போயிருச்சு. என் மனைவி இறந்தப்போ லக்ஷ்மிக்கு 5 வயசு இருக்கும். இப்போ அவளுக்கு வயசு 19 ஆச்சு. என் மனைவி இறந்தப்போ எனக்கு வயசு 30 தான் ஆயிருந்தது. மறு வருஷமே என்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் வற்புறுத்தினாங்க. ஆனா நான் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. எனக்காக இல்லாட்டாலும் லக்ஷ்மிக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நான் சிரிச்சேன். லக்ஷ்மியோட நன்மையை நீங்க விரும்புனா இப்படி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாயை அடக்கிட்டேன். என்னோட ஒண்ணு விட்ட அத்தை ஒருத்தியை கொஞ்ச நாள் துணைக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அவளும் ஆனை மட்டும் சொல்லி பார்த்தா. என்னோட பிடிவாதத்தை பார்த்து முடிவுல அவளும் பேசாம இருந்துட்டா. என்னோட நண்பர்கள்லாம் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னோட சாதனை சாமானியமானதில்ல, ஒத்தையா நின்று உன் பொண்ணை நல்லபடியா வளர்த்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரங்க. கௌரி என்னை விட்டு போனதா அவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா லக்ஷ்மியோட ஒவ்வொரு அசைவுலையும் நான் கௌரியத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது அவங்களுக்கு எங்க தெரிய போகுது. நேத்து போல இருக்கு. பாவாடையும் சட்டையுமா அப்பா அப்பான்னு லக்ஷ்மி என்னை சுத்தி சுத்தி வந்ததெல்லாம். நான் அலுவலகத்துல இருந்து வீடு திரும்பும் போதெல்லாம் லக்ஷ்மி என்னுடைய வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பா. திருமணமாகி கௌரியோட நான் புதுக்குடித்தனம் ஆரம்பிச்சப்போ அவளும் இப்படித்தான் தெருவாசலையே பார்த்துக்கிட்டு காத்துட்டு இருப்பா. தெரு திருப்பத்துல என் தலையை பார்த்ததும் குதிச்சு கும்மாளமா ஓடி வருவா. லக்ஷ்மி என்னோட ஒரு விரல தன்னுடைய 2 கைகளாலும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, அப்பா இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேப்பா. என்னைக்காவது ஒரு நாள் ஞாபக மறதியாலேயோ அல்லது வேலை தொந்தரவுனாலேயோ வெறுங்கையோட திரும்பி வந்தா அவளோட அந்த சின்னஞ்சிறு பூமுகம் வாடி போயிரும். லக்ஷ்மிய முதலா பள்ளிக்கூடத்துல சேர்த்த நாள் எனக்கு இன்னைக்கு ஞாபகத்துல இருக்கு. பள்ளிக்கூடம் விட்டதும் நாள்தோறும்
பள்ளிக்கூடத்துல நடந்ததையெல்லாம் வந்து சொல்லலைன்னா அவளுக்கு மண்டையே வெடிச்சிரும். பள்ளிக்கூடத்துல தான் வாங்கின மார்க்கை அப்படியே அழிக்காம ஸ்லேட்டு பலகையோட அப்படியே கொண்டு வந்து காட்டுறதுல அவளுக்கு அத்தனை சந்தோஷம். 10வது பாஸ் பண்ணப்போ அவ தன்னுடைய பள்ளியிலேயே முதலாவதா வந்திருந்தா. அப்போ அவ நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணா மாறிட்டா. எங்க இருந்தோ ஒரு புதிய பவ்யமும் அடக்கமும் அவகிட்ட வந்திருந்தது. பள்ளிக்கூடத்துல தனக்கு கிடைச்ச பரிசுகளை எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டிட்டு என் கால்களை தொட்டு வணங்குனா. என் கண்கள்ல என்னையும் அடக்க முடியாம ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது. 10வது பரீட்சை முடிஞ்ச அந்த லீவுல தான் லக்ஷ்மியோட பாடல் முதலா வானொலியில அரங்கேற்றமாச்சு. அவளுடைய பாடலை கேட்டு பாராட்டி அவளுக்கு வந்திருந்த கடிதங்கள் எல்லாம் என்ன சொர்க்கலோகத்துக்கே கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். ஆண்டவன் என் பொண்ணுக்கு நல்ல அழக, இனிய குரலை, எல்லாத்துக்கும் மேலா பெண்மையின் மிக உயர்ந்த பண்புகளையும் கொடுத்திருக்காரு. கடந்த 19 வருஷங்களா என் கூடவே இருந்து என்னோட ஒவ்வொரு நிமிட வாழ்விலையும் தன்னுடைய முத்திரைய லக்ஷ்மி ஆழ பதிச்சிருந்தா. அப்படிப்பட்ட என் செல்ல மகளை நான் பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவளை பிரிஞ்சு தனியா வாழ்றது எப்படிங்கறத என்னால கற்பனை கூட செய்து பார்க்க முடியல. என்னப்பா, நீங்க இன்னும் எழுந்திருக்கலையா? வெந்நீர் ஆறி போகுது அப்படின்னு சொன்னபடியே லக்ஷ்மி வந்து சேர்ந்தா. நான் அவளை நிமிர்ந்து பார்த்தேன். குளிச்சுட்டு புது புடவை உடுத்தி இருந்தா. தலை காயறதுக்காக தலைமயிர தாழ்வா முடி போட்டு நெத்தியில விபூதி கீற்றும் மேல சின்ன குங்குமமுமா சாட்சா தந்த மகாலட்சுமியே வந்து நின்ன மாதிரி என் மகன் நின்னுக்கிட்டு இருந்தா. இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் கட்டில விட்டு எழுந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து லக்ஷ்மியை பார்த்துட்டு போயிட்டாங்க. லக்ஷ்மி கிட்ட நான் மெதுவா கேட்டேன், லக்ஷ்மி, உன் மனசுல என்ன தோணுது? என்கிட்ட நீ எதையும் ஒழிக்காம சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். அப்பா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான்ப்பா அப்படின்னு தலையை குனிந்தபடியே சொன்னா லக்ஷ்மி. அப்படி இல்லம்மா, இந்த விஷயத்துல உன்னோட எண்ணத்தை நீ தெளிவா சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நீ படிச்ச பொண்ணு, உனக்கு இதையெல்லாம் நான் சொல்லி தரணுமா என்ன அப்படின்னு கேட்டேன். எனக்கு சம்மதம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வினாடியே அங்கிருந்து சிட்டா பறந்து போயிட்டா. நான் மெதுவா சிரிச்சுக்கிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போகும்போதே தங்களுடைய சம்மதத்தை சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனாலும் நான் தான் என் பொண்ணுகிட்ட கேட்டுட்டு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அதுக்கு என்ன, தாராளமா செய்யுங்க. இந்த சம்பந்தம் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னு மனசுல பட்டதை ஒழிக்காம மாப்பிள்ளையோட அப்பா சொன்னாரு. இப்போ லக்ஷ்மியோட சம்மதமும் கிடைச்சிருச்சு. இன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டாருக்கு கடிதம் எழுதி போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். அன்னைக்கு சாயந்தரம் சிநேகிதிகளை பார்த்துட்டு திரும்பி வந்த லக்ஷ்மி நான் படுக்கையில படுத்திருக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா, உங்களுக்கு உடம்புக்கு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே பதட்டத்தோட என் பக்கத்துல வந்தா. ஒன்னும் இல்லம்மா, லேசா கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான். நம்ம சுப்பராமன் காப்பி போட்டு கொடுத்தாரு, இப்போ சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னேன். சுப்பராமன்கிறது எங்களுடைய சமையல்காரரோட பேரு. லக்ஷ்மி பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே எங்க வீட்டுல அவர் இருக்காரு. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அவரும் எங்க வீட்டு மனுஷர்ல ஒருத்தர் தான். அப்பா, நீங்க உடம்பு அலட்டிக்காம ஓய்வு எடுத்துக்கோங்கப்பா. நான் வேணும்னா டாக்டருக்கு டெலிஃபோன் பண்ணி வரவழைக்கட்டுமாப்பா அப்படின்னு கேட்டா லக்ஷ்மி. ஒன்னும் வேண்டாம்மா, எனக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவளை அனுப்புறதுக்குள்ள எனக்கு பெரும் பாடாயிருச்சு. லக்ஷ்மி அங்க இருந்து நகர்ந்து போனதும் என்னுடைய நெஞ்ச திரையில பழைய நிகழ்ச்சி ஒண்ணு நிழலா விரிஞ்சுது. அப்போ லக்ஷ்மி இன்டர் படிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் நான் அலுவலகத்துல இருந்து வரும்போதே ஏகப்பட்ட தலபாரத்தோட வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு ராத்திரியே அது பெரும் ஜுரமா மாறிடுச்சு. மறுநாளும் காய்ச்சல் விடல. ஆனாலும் காலையிலேயே, அம்மா, எனக்கு இப்ப பரவாயில்லம்மா, நீ காலேஜுக்கு போயிட்டு வா, என்ன சுப்பராம மாமா பாத்துக்குவாரு அப்படின்னு சொன்னேன் நான். அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா, எனக்கு 2 நாள் காலேஜ் பாடம் போனா ஒன்னும் குடிமொழிகி போயிடாது. முதல்ல உங்களுக்கு உடம்பு சரியாகட்டும். என் மகளோட இந்த பதில கேட்டு என் உடலும் உள்ளமும் குளிர்ந்து போயிருச்சு. அப்பவே என்னுடைய காய்ச்சல் விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு விசாரிக்க வந்த சிநேகிதிகள் கிட்ட லக்ஷ்மி, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் எப்படி காலேஜுக்கு வர்றது? நீங்களே சொல்லுங்க. எங்க அப்பா ஒரு குழந்தை மாதிரி, அவருக்கு நான் பக்கத்துல இருந்து கவனிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டப்போ என்னையும் அறியாம எனக்கு அழுகையே வந்துருச்சு. உண்மையில தாய்க்கும் மகளுக்கும் என்ன வித்தியாசம்? கௌரிக்கு அப்ப நான் குழந்தையாத்தான் தெரிஞ்சேன். அந்த சம்பவம் நடந்து இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் இன்னும் நான் லக்ஷ்மியோட பார்வையில குழந்தையாத்தான் இருக்கேன். லக்ஷ்மியோட கல்யாணம் சம்பிரதாயமா நடந்து முடிஞ்சிருச்சு. விஸ்வநாதன் எல்லா விதத்திலையும் லக்ஷ்மிக்கு ஏற்றவனா இருந்தான்.
கல்யாண ஊர்வலத்துல லக்ஷ்மியையும் விஸ்வநாதனையும் சேர்த்து பார்த்தவங்க ஜோடினா இதுதான் ஜோடி அப்படின்னு வாய் விட்டு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. லக்ஷ்மியோட முகத்திலையும் மனசு நிறைஞ்ச மகிழ்ச்சி தெரிஞ்சது. தாயில்லா பொண்ணு, பாவம், எப்படியோ வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் செய்து கொடுத்துட்டாரு. அப்பான்னா அந்த பொண்ணுக்கு உசுறு. இனிமே எப்படித்தான் புகுந்த வீட்டுல அப்பாவை பிரிஞ்சு இருக்க போகுதோ அப்படின்னு பெண்கள் பகுதியில ஒரு முதிய பெண்மணி பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அது என்னுடைய காதுகள்ல விழுந்தப்போ என்னுடைய தொண்டையில ஏதோ ஒரு பந்து வந்து அடைச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. தாயில்லா பொண்ணு, கவலை தெரியாம வளர்ந்துட்டா. இனிமே நீங்க தான் அவளுக்கு எல்லாம். ஏதோ முன்ன பின்ன நடந்துகிட்டாலும் நீங்க தான் அணைச்சு அழைச்சு கொண்டு போகணும் அப்படின்னு என்னோட பிரதிநிதியா சம்மந்தி அம்மா கிட்ட எங்க அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. வாசல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் போக வேண்டிய வண்டி வந்துருச்சு. இன்னும் சில நிமிஷங்கள்ல லக்ஷ்மி என்னை விட்டு போயிருவா. அவளுடைய கணவன், மாமியார், இளைய நாத்தனார், இன்னும் மற்ற சம்மந்தி வீட்டு பரிவாரங்கள் எல்லாரும் என்கிட்ட விடை பெற்றுட்டு போறதுக்காக நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல லக்ஷ்மி வந்து என் கால்களை தொட்டு வணங்கிட்டு போயிட்டு வரேன்பா அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தைகள் என்னுடைய இதயத்தை அப்படியே கசக்கி புழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். லக்ஷ்மியை நான் தூக்கி நிறுத்தினப்போ அவளுடைய பெரிய கருவழிகள் ரெண்டும் கண்ணீர் முத்துக்களோட மின்னிச்சு. சந்தோஷமா போயிட்டு வாமா, போற இடத்துல அவங்க மனம் கோணாம நடந்து நல்ல பெயர் எடுக்கணும். உனக்கு நான் ஒன்னும் சொல்லி தெரிய வேண்டாம். பேசும்போதே என் தொண்டை கம்மிக்கிட்டே வந்தது. லக்ஷ்மிக்கு எதிர என்னுடைய மன உணர்வுகளை காட்டி உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு நான் தீர்மானமா இருந்தேன். ஆனாலும் முடியல. லக்ஷ்மியும் வாய் விட்டு கதறிட்டா. லக்ஷ்மி கணவன் வீட்டுக்கு போய் 6 மாசங்கள் ஆயிருச்சு. கல்யாணத்துக்கு பிறகு போன வாரம்தான் முதலா பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. என்னப்பா, இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதமும் வரலையே அப்படின்னு தபால்காரர் வர்ற நேரத்துல தவறாம கேள்வியை கேட்கறது லக்ஷ்மிக்கு வழக்கமாயிருச்சு. கல்யாணத்துக்கு பிறகு அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டு இப்பதான் அவ என்ன பார்க்க வந்திருக்கா. அப்பாவுக்கு கொஞ்ச காலம் உதவியா இருக்கட்டும்னு தான் மாப்பிள்ளை அவளை இங்க அனுப்பி வச்சிருந்தாரு. எனக்கும் உடம்புக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை, வயசுக்கு ஏற்ற பலகீனம்தான். லக்ஷ்மி போன பிறகு வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே ஆதாரமும் போயிட்டது போல இருந்தது. சுப்பராமன் பொங்கி போடுற சோத்தை சாப்பிட்டுட்டு மனித எந்திரமா நான் நாட்களை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா லக்ஷ்மி தான் எப்படி மாறி போயிட்டா. நாள்தோறும் அவ கணவன் அவளுக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்க முடியும்? 3 நாட்களுக்கு முன்னாலதான் அவளுக்கு ஒரு கடிதம் வந்தது. அப்படி இருந்தும் தினமும் தபால்காரனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. உண்மையா சொல்லணும்னா என்கிட்ட இருந்த பழைய பிடிப்பு அவளுக்கு போயிட்டது போல தெரிஞ்சுது. என் உடல்நிலை அக்கறையோட கவனிச்சுக்கத்தான் செய்யறா. ஆனா அதுல பழைய ஆழமோ நெருக்கமோ இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. 4 நாளா எனக்கு கொஞ்சம் சுகமான மாதிரி இருக்கு. லக்ஷ்மியும் ஊருக்கு புறப்பட ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. நானும் அவ வந்ததுல இருந்தே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இங்க அவளுக்கு நிலையே கொள்ளல. நான் இல்லாட்டா அவருக்கு அங்க ஒண்ணுமே ஓடாதுப்பா. அவரு சின்ன குழந்தை மாதிரி, ஒவ்வொன்னையும் நான் இருந்து கவனிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஊருக்கு கிளம்பி போயிட்டா. இந்த பெண்களே அதிசயமானவங்க தான். இவங்களுடைய தாய்மை பண்பு வெவ்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள்ல எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டு போனேன் நான். கல்யாணம் தான் இந்த பெண்களை எவ்வளவு மாத்திருது. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அழுது புலம்புன அதே லக்ஷ்மியா இவ? நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. ச்சே, என்ன பைத்தியக்காரத்தனம். என்னைக்கும் என் பொண்ணு என் கூடவே இருந்து எனக்கு பணிவிட செய்துகிட்டு இருக்க முடியுமா? உலக நியதிப்படி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனையும் அவன் குடும்பத்தையும் கவனிக்கிறது தானே அவளுடைய கடமை. இனிமே அவகிட்ட இருந்து பழைய நெருக்கத்தையோ அதீதமான அன்பையோ எதிர்பார்க்க எனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு என் மனமே என்னை இடித்துரைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நேரமா லக்ஷ்மியை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ சுப்பராமன் என் பக்கத்துல வந்தாரு. ஐயாவுக்கு எப்பவும் மகளை பத்தியே எண்ணம்தான். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த தடவை வந்தப்போ குழந்தைக்கு இந்த வீட்டு பிடிப்பு தளர்ந்துதான் போச்சு. உலகத்துல இது சர்வசாதாரணமான விஷயம்தான். ஆனா ஐயாவுக்கு மனசு பஞ்சு மாதிரி, தாங்கிக்கிறது கஷ்டமாயிருக்கு. பாருங்க, நானும் என் 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எப்பவோ ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரம் அவங்க கிட்ட இருந்து கடுதாசி வருது. அப்படி வரலன்னாலும் நானும் அதிகமா கவலைப்பட்டுக்கிறது கிடையாது. எங்கேயோ அந்த முருகன் அருளால நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா சரின்னு நினைச்சுக்கணும். ஐயா, நேரமாகுது. நீங்க இப்படி அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல. வாங்க, வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு சுப்பராமன்.
இவர் தான் என் மனசுல இருந்த சந்தேகத்தை எவ்வளவு எளிதா தெளிவுபடுத்திட்டாரு. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையில இருந்த உண்மையும் எனக்கு தெளிவா புரிஞ்சுது. சாப்பிடுறதுக்காக படுக்கையை விட்டு எழுந்தேன். பக்கத்துல இருந்த மேஜையில இருந்து தேவார புத்தகத்தோட தாள்கள் காற்றுல பறந்தது. அதை மூடி வைக்க போன என்னுடைய கண்கள்ல எதேச்சையா இந்த சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான ஒரு பாடல் தெரிஞ்சுது. முன்னை அவனுடைய நாமம் கேட்டு அவன் இருக்கும் வண்ணமும் கேட்டு பின்னை அவனுக்கே பிச்சியாகி அன்னையையும் அத்தனையும் நீத்த நங்கையின் பவித்திரமான உருவம் என் மனக்கண்ணில் வந்து நின்னுது. அந்த உருவம் சாயல்ல லக்ஷ்மியை போலவே இருக்கிறதா எனக்கு பிரம்மை உண்டாச்சு. ஐயா, சாப்பாட்டுக்கு இலை போட்டாச்சு. சமையல் அறையிலிருந்து சுப்பராமனுடைய குரல் கேட்டது. கண்களோட ஓரத்துல துளிர்த்திருந்த கண்ணீரை மேல் துண்டால தொடச்சுக்கிட்டேன். முன்னால இருந்ததை விட இப்ப என்னுடைய மனசு ரொம்பவும் லேசான மாதிரி தெரிஞ்சுது. கதை முடிவடைந்தது. மகளை பிரிஞ்சிருக்கிற ஒரு தந்தையோட மனத்தவிப்பை இந்த கதையின் மூலமா திரு VRG அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.